ஓகே சார், ஓகே எடுத்தா வாழ்த்துக்கள். அதாம்மா ரெண்டு சைடு எங்களுக்கு விவசாயம் தான் பொழப்பே. 65,000 பேருக்கு பட்டாங்க. 65,000 பேருக்கு எங்களுக்கு ஒருத்தர் கொடுக்குறது பெரிய விஷயம் தான். சில புறம்போக்கு வந்து கவர்மெண்டால கொடுக்க முடியாது. நீர்நிலையோ ஒன்று ஆல்டர்னேட் சைட் வேறு இடத்துல தேவைன்னா நான் பார்த்து கொடுக்க சொல்கிறேன். இந்த இடத்துல கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் கொடுக்குறதுக்கு அதிகாரம் கிடையாது. இல்லைம்மா, கொடுக்க முடிஞ்சா இப்போவே கொடுத்துட்டு போயிருக்காரு, புரியுதா? அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாவட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டம் ஒரு 3 போகம் விவசாயம் இருக்கிற மாவட்டம். நிறையா முக்கியமாக ஆற்று பாசனம் அதிகமாக இருக்கிற மாவட்டம், ஏரி பாசனம் எல்லாம் நிறையா இருக்குது. இதில் நம்ம என்னென்னா முக்கியமாக இங்கே இருக்கிற விவசாயிகள் நெல் சார்ந்த பயிர்கள் தான் அதிகமாக செஞ்சு அறுவடை பண்ணிகிட்ருக்குறோம். அதில் ஒரு புது முயற்சியாக நம்ம இந்த தடவை ஒரு 50 டெமோ ஃபீல்ட்ஸ் நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் நம்மளோட தமிழ்நாடு அரசு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை சார்பாக 50 டெமோ ஃபீல்ட்ஸ் மாதிரி நம்ம விவசாயிகளுக்கு இந்த மக்காச்சோளம் பயிரிடுறதுக்கான டெமோ ஃபீல்ட்ஸ் கொடுத்தோம். அது பயிரிட்டு இன்னைக்கு ஒரு விவசாயி அதை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி அதை அறுவடை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா, விவசாயம் நெல் சார்ந்து மட்டும் இல்லாமல் அனைத்து சார்ந்த விவசாயம்லாம் இருந்து விவசாயிகளுக்கு அதிகமான வருமானம் அவங்க கையில் இருந்தால் தான் அடுத்து அவங்க டெக்னாலஜிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணி விவசாயத்தை ஒரு தன்னிறைவான ஒரு விவசாயமாக ஆக்க முடியும். அதுக்காக ஒரு நோக்கத்துக்காக நெல் மட்டும் இல்லாமல் நெல்லோடு சேர்ந்து இது ஒரு 3 போகத்தில் 2 போகம் நெல் போடுறப்ப அந்த கரம்பா வைக்கிற நேரங்களில் இந்த பயிர்கள் போடுறது, சில இடங்களில் மேட்டு பகுதிகளை ரைஸ் இல்லாத ஃபேலோ லேண்டாக இருக்கிற இடங்கள்ல இந்த பயிர்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம புது முயற்சியாக பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இதை அறுவடை பண்ணியிருக்கிற இந்த விவசாயிகளுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மேலும் இதே மாதிரி இதே இடத்த விவசாயிகளும் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. விவசாயிகள் மத்தியிலையும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ஆர்வத்தோடு இதை பார்க்குறது நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த விவசாயி ஒரு முன்னோடி விவசாயியாக இருந்து இவங்க பல்வேறு விவசாயிகளுக்கு இதை பயிற்று கொடுத்து ஊக்குவிச்சு இன்னும் நம்ம இங்கே மாவட்டங்களில் இங்கே நிறையா அந்த மக்காச்சோளம் யூஸ் பண்ணுற ஆலைகள் நிறையா இருக்குது. அந்த ஆலைகள் வெளி மாநிலங்கள்லேருந்து அவங்க இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் நம்ம விவசாயிகள் மூலயமா அவங்க அந்த பொருட்களை வாங்கி நம்ம விவசாயிகளுக்கும் அட்வான்டேஜாக இருக்கும். இங்கே இருக்கிற கம்பெனியும் அவங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆல் சப்போர்ட்ஸ் நம்ம மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இந்த வருடம் இன்னும் அதிகமான மக்காச்சோளம் மகசூல் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அந்த ஃபேக்ட்ரிஸ் அண்ட் அதர் பீப்புளுக்கு தேவையான பொருட்களை இங்கேருந்தே கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் நம்மளோட இணை இயக்குனர் வேளாண்மை மற்றும் அவங்க துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. மற்றும் இன்னைக்கு இதை பண்ண நம்மளோட விவசாயிகளுக்கும் இதை வாங்க முன் வந்த நம்மளோட தொழிற்சாலைக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இந்த சீட்ஸே நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம். இந்த 50 டெமோ ஃபீல்ட்ஸுமே நம்ம தமிழ்நாடு அரசு மூலியமாக தான் நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு நம்ம சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்களோட சப்போர்ட் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். டெக்னிக்கல் சப்போர்ட் அவங்க அறுவடை பண்ணுற வரைக்கும் நம்ம அவங்கள ஒரு கை குழந்த மாதிரி நம்ம ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் அவங்கள நம்ம அதே மாதிரி நம்மளோட வட்டாரத்தில் இருக்கிற வேளாண் துறை அதிகாரிகளும் ரொட்டீனாக ஃபீல்டு விசிட் ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும், சின்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பூச்சி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன மாதிரி நிவாரணங்கள் கொடுக்கணும் எல்லாத்தையுமே கிளியராக பார்த்து எங்க இருக்கு. நம்ம ஒரு ஆக்சுவலி என்னன்னா, போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொள்முதல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ பேசிக்லி அதுக்காக நம்ம ப்ரப்போசல் கவர்மெண்ட்ல கேட்டு வாங்கியிருக்கோம். பட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். விரைவில் அதுக்கான அனுமதி கிடைத்தவுடன் அந்த கொள்முதலையும் விரைவில் நாங்கள் செய்வோம். ஓகே சார், சுரேஷ் ராமன் என் பேர். நான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேளாண்மை தொழில் வாய்ப்பு கொடுத்து மக்காச்சோளம் வாய்ப்பு கொடுத்தாங்க. கூப்பிட்டு போய் மாமா நானும் வாங்கிட்டோம். தேர்வா சிப்காட்டில் விதை வாங்கிட்டு விதை கையில் போட்ட பிறகு எல்லாம் நல்லா வந்துச்சு. மக்காச்சோளம் இந்த மாவட்டத்தில் முதல் முறையாக இங்கே பண்ணியிருக்கோம். முதல் முறையாக 40 பேர் கொடுத்தாங்க. அது ரொம்ப சிறப்பாக நம்ம வயனி வந்தது. வேளாண் தொழில் 2 டைம் டிடி எல்லாமே ஆஃபீஸர் எல்லாம் வேளாண் துறை
ஆராய்ச்சியெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்தாங்க. இது நல்லா வந்திருக்கு. கலெக்டர் மாவட்டத்துறை ஆட்சியெல்லாம் வர வச்சு இது வயல் திருவிழா நடத்துகிறோம், இந்த வயல்னு சொல்லி சிறப்பாக நடத்துறதுக்காக இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இங்கே அறுவடை நடக்குது. இந்த அறுவடை பார்த்த பிறகு மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை வந்துடுச்சு. அதுதான் அடுத்தது போகிறதுக்கெல்லாம் ஆர்வமாக இருக்காங்க. இந்த சித்திரை வைகாசி படத்துலையும் போட போகிறாங்க. அடுத்தது மார்கழி தை படத்தில் அதிகமான விவசாயிகள் போடுவாங்க. அதே மாதிரி இங்கே தேர்தல் சிப்பாட்டில் எத்தனால் கம்பெனி கொள்முதல் பண்ணுறதுக்காக அவங்களே கொள்முதல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அது பண்ணுறதான் இன்னும் விவசாயிகளுக்கு இன்னும் லாபகரமாக இருக்கும், அவங்களே வந்து எடுக்கிறதுனால. என் பேர் சுரேஷ் ராமலிங்கம்.